வணக்கம், வெல்கம் டு செஃப் கைமானம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி, பாசுந்தி. பாசுந்தியை நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக செய்யணும். ஆனால் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பக்கத்துலேயே இருக்கணும். அதுதான் இதோட மெயின் வேலையே. மற்றபடி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்த்துருவோம். பால் 1 லிட்டர். நான் எருமை பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன், சுகர் 3 ஸ்பூன், குங்குமப்பூ 1 பிஞ்ச், ட்ரை நட்ஸ் உங்கள் தேவைக்கேற்ப. ஸோ இது இப்போ எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நம்ம பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பபுள்ஸ் ஆரம்பித்தோன்னே டெம்பரேச்சரை கம்மி பண்ணிவிடுங்க. நீங்கள் அடுப்பு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெருப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பால் கொதிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே விட்டிங்கன்னா பால் பொங்கிரும். நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றினால உடனே ரொம்ப பொங்கிறதால நீங்கள் இந்த பபுள்ஸ் வர ஆரம்பித்த உடனே ஆஃபை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இந்த பாலை அப்படியே கலரி விட்டு இந்த ஏடெல்லாம் கலெக்ட் பண்ணி பாலோட மிக்ஸ் பண்ணி கலரிக்கிட்டே இருங்க. இதுதான் இதோட பெரிய வேலை. நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸ் அப்போவும் இந்த மாதிரி ஏடை கலெக்ட் பண்ணி பாலோட கலந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் கேப் விடும் போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பால் கொதிச்சு மறுபடியும் இந்த ஏடு ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அதே மாதிரி கலெக்ட் பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ அடுப்பை பால் கொஞ்சம் கொதிநிலை வந்ததுக்கப்புறம் அந்த சூடான பாலை கொஞ்சம் சாஃப்ரான் சொன்ன பார்த்தீங்கன்னா 1 பிஞ்ச் அந்த குங்குமப்பூ அது கூட ஆட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸோ குங்குமப்பூவோட கலர்லாம் அந்த சூடான பாலில் ஊறி கொஞ்சம் ரெடி ஆகும். அதுக்கு இந்த பாசுந்தி ரெடி ஆகும்போது அதுவும் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த கலரிட்டே இருக்கிறது தான் உங்களோட மெயின் வேலை. கலராமல் விட்டுட்டிங்கன்னா பால் அடி பிடிச்சிச்சின்னா பாசுந்தி வராது. ஸோ அதனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு எங்கேயும் போகாமல் இதோட ப்ரிப்ரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் ஆகும். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் கொதி கொஞ்சம் சுண்ட ஆரம்பித்த உடனே நம்ம வச்ச பாத்திரத்தோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா அதோட ஆடையெல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆடையெல்லாமே சுரண்டி அது கூட அப்படியே ஆட் பண்ணி பாலை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பால் சுண்டை காசிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஓரமாக சேர்க்குது பாருங்கள் ஆடை, இந்த ஆடை தான் நம்ம பாசுந்திக்கு யூஸ் பண்ணுற ஏடு. ஸோ இதை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் இதோட பெரிய வேலை. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பாசுந்தி அவுட்புட் அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்கள் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சுண்டும் போது மறுபடியும் அதே மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சிம்பிளாக இருக்கும். ஆனால் டைம் மட்டும் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். மற்றபடி வேறு இதில் எதுவுமே இல்லை. நீங்கள் நேரம் ஒதுக்கி அது பக்கத்துலேயே உட்காந்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட விட்டுறாதீங்க. நீங்கள் கலர்றதை விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஹை டெம்பரேச்சருக்கு மாற்றிடாதீங்க, இல்லைனா பால் அடி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கும் போது மறுபடியும் அந்த ஏடு ஃபார்ம் ஆகும். ஏடு ஃபார்ம் ஆகாமல் கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏடெல்லாம் பாலை டிசால்வ் ஆகி உங்களுக்கு பால் சுண்ட அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் நான் ஊற்றின 1 லிட்டர்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 1/4 லிட்டருக்கும் கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த பாலை நல்லா கலரிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. அதே மாதிரி நடுவில் அந்த ஓரமாக ஒட்டிகிட்ருக்க பாருங்கள். இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்து மறுபடியும் நல்லா கலரி விடுங்க. ஸோ இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கினே இருக்கணும் நீங்கள் அந்த பால் சுண்டுற வரைக்கும். ஸோ இது மாதிரி கலரிக்கிட்டே இருங்க.
இந்த ப்ராசஸை ஒரு 40 நிமிஷம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 40 நிமிஷம் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பாலை வந்து லைட்டாக கொஞ்சம் எடுத்து ஊற்றி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிலும் ஏடு வந்து நம்ம ஸ்பூனில் ஒட்டணும். ஸோ இந்த பதம் வந்த உடனே உங்கள் பாசுந்தி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பாசுந்தியோட. ஸோ ஏலக்காய் எல்லாம் டிசால்வ் ஆகி அந்த ஏலக்காய் ஸ்மெல் கொடுக்கும். நல்லா டிசால்வ் ஆகி வரும்போது நம்ம ஏற்கனவே சூடான பாலில் ஊற வச்ச அந்த குங்குமப்பூ இருக்குது பார்த்திங்களா, மிக்சரு பாருங்கள் கலர் எப்படி எல்லோ கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிக்சரை பாலோட ஆட் பண்ணி நல்லா பாலை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ண அந்த கலர் மாறும். ஸோ கலர் பார்த்திங்களா அப்படியே அந்த பேல் எல்லோ வரும். ஸோ இது வந்து கலரிங் ஏஜென்ட் கொடுக்கும். ஸோ குங்குமப்பூ வந்து உங்களுக்கு கலர் இன்னும் நல்லா ப்ரைட்டாக வேணும்னா குங்குமப்பூ இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த குங்குமப்பூவே போதும். ஸோ அதனால் வந்து போதும். மறுபடியும் பாருங்கள், நீங்கள் கலரை அது ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து அந்த ஏடெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் பாசுந்தியோடு சேர்த்து நல்லா ஒரு கலரிக்கிட்டே இருங்க. நல்லா கலரிட்டதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த 3 ஸ்பூன் சர்க்கரை வந்து இது பண்ணுங்கள். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா சுகர் கம்மி பண்ணிக்கோங்க, அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. சுகர் பேஷண்ட் இருக்கவங்க வந்து இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். ஸோ சுகரை கம்மி பண்ணிடுறது எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்பூனை இன்னும் நல்லா கலரிட்டு அந்த சர்க்கரையெல்லாம் அந்த டிசால்வ் ஆகணும். ஸோ நீங்கள் அடுப்பு இன்னும் லோ ஃப்ளேம்லேயே பண்ணிங்கன்னா அந்த சர்க்கரையெல்லாம் வந்து கரைஞ்சிரும் அந்த பாசுந்தியோட. ஸோ பாசுந்தியோட அந்த சர்க்கரையெல்லாம் இது பண்ணி கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ட்ரை நட்ஸ், அதாவது நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த 3 வந்து சின்னதாக சாப்ஸ் பண்ணி அந்த இதை வந்து இந்த மிக்சரோட ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து வால்நட் பிடிக்கும், இல்லை ட்ரை கிரேப்ஸ் பிடிக்கும் அப்படின்னா என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க அடுப்புலையே. ஸோ அது கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மிக்சரை வந்து நல்லா சில்னஸ் ஆக விடுங்க ரூம் டெம்பரேச்சருக்கு ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றி அந்த பாத்திரத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் வைங்க. அப்போ தான் அந்த பாசுந்தி வந்து கொஞ்சம் இறுகி ஒரு ஸ்வீட்னஸ் அந்த சில்னஸோடு சாப்பிட்டா தான் பாசுந்தியோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ 4லேருந்து 5 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 மணி நேரம் நான் வந்து பாசுந்தியை ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ கலரும் பாருங்கள், நீங்கள் அங்கே பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இருந்தது, இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ டைம் ஆக அந்த குங்குமப்பூ அதோட கலர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பாசுந்தியோட ரெசிபி. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.